Hi, hello friends. Welcome to Mavani Cine Updates. ஒரு காலத்தில் விரும்பி பார்த்த ஒரு சீரியல் இப்போ ஏன் இந்த மாதிரி ட்ராக் கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம விஜய் டிவிலே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோவில் உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மந்த்தே ரோஹிணியோட, அதாவது லாஸ்ட் டிசம்பர் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரோஹிணியோட ட்ரூத் ட்ராக் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி டிசம்பர் போய் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ட்ராக்கை தவிர மற்ற எல்லா ட்ராக்கும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போயிட்டுருக்கு பாருங்கள். மனோஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ட்ராக். அது எதுக்குன்னு தான் எனக்கும் தெரியல, எதுக்கு இந்த ட்ராக் கொண்டு வந்தாங்க. அது இப்போ சாட்டுக்கோ பத்து மட்டும் கொண்டு இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ட்ராக் கொண்டு வர போகிறாங்களா, இன்னொரு ட்ராக் அப்படின்னு நமக்கு தெரியல. பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனோஜுக்கு அப்படி ஒரு ட்ராக் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட் ட்ராக்கு கண்ணு தெரியாமல் அதில் ஃபீல் பண்ணிட்டு திருப்பி கண்ணு தெரியிற மாதிரி கொண்டு வந்த ட்ராக் வந்து இல்லாமல் வேறு மாதிரி ட்ராக் மூவ் பண்ணியிருக்கலாமா. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது தேவையில்லாத ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வச்சு நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. அப்போவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 2024 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மந்த்தில் ரிவீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்க இயர் மென்ஷன் பண்ணல, டிசம்பர் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை 2025 டிசம்பர் வரப்போதா இல்லை 26 டிசம்பர் வரப்போதா நமக்கு தெரியல. அப்படி தான் போயிட்டு ட்ராக்கு. இன்னொரு பக்கம் சம்மந்தம் இல்லாமல் செம காமெடியாக நம்ம மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கிறிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணியோட குழந்தை கிடையாது, அதாவது மனோஜோட குழந்தையாக இருக்குமோ, மனோஜுக்கும் அந்த ஜீவா பொண்ணுக்கும் பிறந்த குழந்தையாக இருக்குமோன்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு கற்பனை அதுக்கேற்ற மாதிரி இவங்களே ஒரு உருவாக்கிக்கிறாங்க கதையை. இந்த மாதிரி நிறைய பேர் ரியல் லைஃப்லையும் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்து உண்மையாக அவங்களுக்கு தோணிடுச்சுன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் லிங்க் பண்ணுவாங்க. அப்படி வந்து இப்போ மீனா வந்து லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் உண்மையிலே வந்து அப்பா மனோஜ் தான், ஆனால் உண்மையான அப்பா கிடையாது. ரோஹிணியோட குழந்தை மூலியமாக அப்பா ஆக போகிறாரு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வேறு மாதிரி சுற்றி விட்டு கிடக்குறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மனோஜோட ஆக்சிடென்ட் ட்ராக் என்ன ட்ராக்குக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் சீதாவோட லவ் ட்ராக்மே போயிட்டுருக்கு. அவருமே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அந்த போலீஸ், அதாவது டிராஃபிக் போலீஸ்காரர். இவங்க வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பேர் இவர் தான் அதாவது சீதாக்கு பேர் அவர் தான். முத்துக்கும் அவருக்கும் ரெண்டு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சகலைகள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுவாங்க இன் ஃபியூச்சரில். அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் எபிசோட்ஸ்லாம் பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.